கண்டென்ட் போனதுக்கப்புறமா பாஜகனுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? ஏன்னா அவர் போனதுக்கப்புறமா பெருசாக ஒரு டெய்லி அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தினம் மரியாதைக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் தலைமையில் இன்றைக்கி கூட நான் இங்கே வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால் உறுப்பினர் சேர்க்கை தான் எங்களோட பிரதான முயற்சியாக இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டு இருக்கிறது. அதனால் சேவை நிகழ்ச்சி, அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை. அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இல்லை, நான் அதுக்கு பதில் இல்லை, அது வந்து நீங்கள் வேணும்னா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டாம். கட்சி அவர் படிக்க போயிருக்கிறார். அவர் போயிருக்கின்ற நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு கூட கோர் கமிட்டி கூட சேர்ந்து திருச்சியில் என்ன திட்டமிட்டோம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போல பணியாற்றி கொண்டிருக்கிறது. தலைவர் படிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் இப்போ இங்கே உள்ள எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது. கமலஹாசனும் அமெரிக்காவில் ஏஐ படிக்க போயிருக்காரு. சரி, கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வரும்போது பார்ட் டைமாக வராரு அப்படின்னு சொல்லி பாஜக. சரி, இப்போ அண்ணாமலை வந்து இந்த மாதிரி பார்ட் டைமாக பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்ட் டைம் இல்லை, அவர் ஃபுல் டைமாக தானே பணியாற்றி கொண்டு இருந்தார். ஃபுல் டைமாக பணியாற்றி கொண்டு இருந்தவர் இன்றைக்கி படிக்க போயிருக்கிறார், அவ்வளவுதான். 3 மாதம் படிச்சுட்டு வரட்டும். அதுக்குள்ளே இப்போ என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னா இப்போ உங்களுக்குலாம் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை. பிஜேபியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அது பிரச்சனை உண்டாக்கலன்னு. பிரச்சனை இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லையே. என்னப்பா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்களாம் ஏதாவது பிரச்சனை உண்டாக்காதுங்க. பாஜகவில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை, அது உட்கட்சி அது உட்கட்சி ரீதியாக பல திட்டங்கள் இருக்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஒட்டுமொத்தமாக நல்ல நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நீங்கள் வேறு பிரச்சனை உண்டாக்கி விட்டுற போகிறீங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. இதற்கு முன்னால் வேட்டுக்கு மேலே ஒரு எக்ஸைஸ் டியூட்டி, அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே வேட்டு, இதெல்லாம் பார்த்தா டேக்ஸ் போட்டு இதே பண்ணுக்கு வந்து 12% கட்டி கொண்டிருந்தாங்க. அப்புறம் அது 5% ஆச்சு. ஆக அதிகப்படியான வரியை குறைத்திருக்கிறது ஜிஎஸ்டி என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம். அதனால் நீங்கள் சந்தோஷம் தம்பிங்களா, போதும். நடிகை விஜய் தவறான பாதைன்னு சொல்லலை. அவர் வந்து ஒரு பொதுவான பாதையில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஒத்தை சாயம் பூசிக்கொண்டு அதில் போக ஆரம்பித்திருக்கிறார் என்பது எனது கருத்து. கோரிக்கை இல்லை, அதாவது பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். நம்மளோட உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளிலும் கவனம் செலுத்தணும். ஆமாம், மேலேருந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த 2 மாதங்கள் முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதனால் எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் கவனம் செலுத்தி வருவோம்.